ஒரு ஊர்ல ஒரு கொக்கும் காக்காவும் நண்பர்களா இருந்தாங்களாம். கொக்கு ரொம்ப அன்பானதாம். எங்க எப்படி நடந்துக்கிடணும்னு தெரிஞ்சு நடந்துக்கிடுமா, ரொம்ப ஒழுக்கமா இருக்குமா. ஆனா காக்கா ஏனோ தானோன்னு தான் இருக்குமா, எங்க எப்படி நடக்கணும்னு சுத்தமா தெரியாதாம். ஒரு நாள் அந்த காட்டுக்கு ஒரு வேட்டைக்காரன் வந்தானாம். வெயில் அதிகமா இருந்ததால அவனுக்கு ரொம்ப சோர்வா இருந்ததால பக்கத்துல இருக்கிற ஒரு புல் தரையில படுத்தானாம். ஆனா சூரிய ஒளி அவனோட முகத்துல நேரடியா பட்டதாம். இத பார்த்த அந்த கொக்கு காக்கா கிட்ட, "வா, நம்ம 2 பேரும் போய் அந்த வேடனுக்கு உதவி பண்ணலாம். நம்ம இந்த சூரிய ஒளிய மறைக்கிற மாரி நம்ம ரெக்கைகள விரிச்சு பறக்கலாம். அப்போ அந்த வேடனுக்கு வெயில் மேல விழாது. கொஞ்சம் நிம்மதியா தூங்குவாருன்னு" சொல்லுச்சாம். காக்காவும் சரின்னு சொல்லி போச்சாம். இப்ப கொக்கும் காக்காவும் அந்த வேடனுக்கு நேரா மேல சூரிய ஒளி அவன் முகத்துல விழாத மாரி தங்களோட ரெக்கைகள விரிச்சு பறக்க ஆரம்பிச்சதாம். பறந்துகிட்டு இருக்கும் போதே அறிவில்லாத அந்த காக்கா அந்த வேடன் மேலேயே எச்சம் போட்டுருச்சான். இதுல அந்த வேடனுக்கு தூக்கம் கலைஞ்சிருச்சான். இத பார்த்த காக்கா அங்கிருந்து வேகமா பறந்து ஓடிருச்சான். இப்போ அந்த வேடன் எழுந்த உடனே கொக்க பார்த்தானா. இந்த கொக்கு தான் தான் மேல எச்சம் போடுறதா நினைச்சு தன்னோட வில்லம்பை எடுத்து கொக்க பார்த்து குறி வச்சானா. இத பார்த்து பயந்த கொக்கும் உயிர் தப்பிக்கிறதுக்காக அந்த இடத்த விட்டு ரொம்ப வேகமா பறந்து போயிருச்சான். அப்பதான் கொக்குக்கு ஒரு விஷயம் புரிஞ்சதான், காக்காவை கூட்டாளியா சேர்த்துக்கிட்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு. இந்த கதை மூலமா நாம தெரிஞ்சுக்கிற நெறி என்னன்னா, நல்ல கூட்டாளிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். இல்லையென்றால் அவர்கள் செய்யும் தவறுகளுக்கும் நாம் தண்டனை அனுபவிக்க வேண்டியது நேரிடும்.